கும்பகோணம் அருகே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்து சமூக வலைதளங்களில் ஆடியோ வெளியிட்ட களஞ்சேரி சீதாராமன் சாஸ்திரியை தாக்கிய மர்ம நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தொடர்ந்து பாமக வேட்பாளர் ம.க.ஸ்டாலினிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதால் உடன்பாடு ஏற்பட்டது. கும்பகோணம் அருகே களஞ்சேரியில் ஸ்ரீ வேத வித்யா குருகுலம் அமைந்துள்ளது. இதனை சீதாராமன் என்பவர் நடத்தி வருகிறார். இவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்து பிராமணர்களுக்கு எதிராக ராட்சத கூட்டமான திராவிட கழகம், திமுக போன்ற அசுர குணம் உள்ளவர்கள் அளித்து நமக்கு பாதுகாப்பான ஆட்சி கொடுக்க ஆள் கிடைத்து விட்டார். அதேபோல எல்லா பிராமணர்களும் தாமரை பூச்சினத்திற்கு ஓட்டு போட வேண்டும். பொய் புழுகு பேசி மக்களை ஏமாற்றி கெட்ட வழிக்கு அழைத்து கொண்டு போகிறவர்கள் கையில் தேசம் போகக்கூடாது என்பதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அனைவரும் பிராமணர்களுக்கு ஒற்றுமை இல்லை என்பதை உடைக்க வேண்டும் என ஆடியோ ஒன்றை வெளியிட்டார். இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதையடுத்து நேற்று காலை சீதாராமன் வழக்கப்போல் நடைபெற்று சென்றபோது மர்ம நபர்கள் தாக்கியுள்ளனர். இதுகுறித்து அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் சீதாராமன் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், சீதாராமனை தாக்கிய மர்ம நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பாமக வேட்பாளர் ம.க.ஸ்டாலின் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்தனர். இதனையடுத்து அவர்களிடத்தில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பெயரில் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றனர். இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.